யூனிட் 4ல் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது என்னென்னா, இட் ஷோஸ் த next step. Okay, how we are going to solve the problem. Okay, now say for example, I want to get ready for a function. Okay, so there will be a flow of steps. Correct? If there is not a flow of steps, ஒன்று அங்கங்க இருக்கு அப்படின்னா you cannot connect them and you will not know what is the next step. Correct, children? So flow of control is nothing but it depicts the flow of events as represented in the flow chart. Okay, so already we have read in flow chart the flow of control is represented by a arrow mark. Correct, children? Then only you will know the next step. Okay, so we are going to see about this in detail. Okay, children? So next is the events can flow in, that is this flow of control in a program can be in 3 ways. Okay, children, the flow of control in a program can be in a 3 way. 3 விதமா இருக்கலாம். ஒன்று ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு இருக்கிற மாதிரி. ஓகே, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தடுத்த ஸ்டெப் வரா மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தேட் ஒன்லி வி வில் கால் இட் அஸ் சீக்வன்ஸ். கிளியர், சில்ட்ரன்? நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு நம்மளோட சீக்வன்ஸ் வந்து மாறும். ஓகே, நம்ம இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபால்ஸ் அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி கண்டிஷன் வச்சு த சீக்வன்ஸ் வந்து மாறுது, பிரான்ச்சாக வருது அப்படின்னா that will be called as a selection. ஓகே, அதை தான் வந்து branch based on decision அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே செட் ஆஃப் ஸ்டெப்ஸை எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் பண்ணுற மாதிரி வரப்போ we will be using repetition. Okay, that is அதை தான் நம்ம repeat some part for a finite number of times ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த flow of control வந்து இந்த 3 டைப்பில் இருக்கும். ஒன்று சீக்வன்ஸாக, ஒன்று வந்து branch based on decision. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செலெக்ஷன் சொல்லுவோம். repeat some part for a finite number of times. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் ஒரு பகுதியை மறுபடி ரிப்பீட் பண்ண சொன்னோன்னா அதுதான் வந்து ரெப்பிட்டேஷன். கிளியர், சில்ட்ரன்? ஸோ ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இந்த 3 விதமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதில் நான் என்ன சொன்னேன், சீக்வன்ஸ். ஓகே, ஸோ சீக்வன்ஸுன்றது ரொம்ப ஈஸி. சீக்வன்ஸுன்றது அடுத்தடுத்து வர ஸ்டெப். ஓகே, ஸோ அதில் கண்டிஷன் இருக்காது, ரெப்பிட்டேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படின்றது. ஓகே, நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா வாட் வில் பி த ஸ்டெப்? ஃபஸ்ட்டு இன்புட் நம்பர் 1 நம்பர் 2. கரெக்ட், சில்ட்ரன்? இன்புட் நம்பர் 1 நம்பர் 2. ஓகே, தென் what we will do, we will calculate sum equal to n1 plus n2. Correct? Then print, that is the output, print sum. Clear, children? Print sum. Okay, so this will be in sequence. ஓகே, இதில் வந்து எதுவும் ஒரு கண்டிஷனோ ஓகே எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ சிம்பிள் திங். ஓகே, ஆல் ப்ரோக்ராம்ஸ் வில் ஹாவ் சீக்வன்ஸ். ஓகே, ஸ்டெப்ஸ். கிளியர், சில்ட்ரன்? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அல்காரிதம்ஸ் வேர் ஆல் த ஸ்டெப்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் த அதர். ஒன்றுத்துக்கு அப்புறம் ஒன்று, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த ஒரு கண்டிஷன், எந்த ஒரு ரெப்பிட்டேஷன் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் we will call it as sequence. Clear, children? That only we will call it as sequence.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன். கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன் அப்படின்றப்போவே உங்களுக்கு அந்த வேர்டிங்லே தெரியும். we are going to select the step according to a condition. ஓகே, இப்போது எந்த ஒரு ப்ராப்ளம்லேயும் ஓகே ஆர் எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் if there is a condition we will use this selection. clear children? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. கிளியர்? அதுக்கு இப்போ நம்ம வீட்டிலேருந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, தேர் வில் பி அ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். கிளியர்? அதுக்கு வந்து நிறையா ரூட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து ரூட் சூஸ் பண்ணுவோம்? இப்போ யாரையாவது பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா we will go it in that route. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி, ஈவன் தோ இட் இஸ் அ வெரி லாங் ரூட், we will choose that only. கரெக்டாக? ஆனால் இதுவே வந்து அதில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டைரெக்டாக வீட்டிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டோ, எது வந்து ரொம்ப வந்து டிராஃபிக் இல்லாமல் இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். கரெக்ட் சில்ட்ரன்? இதே வந்து குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா ஸ்கூல் வழியாக போகிற ரூட்டை தான் நம்ம பிக்கப் பண்ணுவோம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த கண்டிஷன் த சீக்வன்ஸ் வில் வேரி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன். இப்போது டாஸ்க் என்ன, வீட்டிலேருந்து ஃபங்க்ஷன் போகிறது. பட் அதில் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன் இருக்குது? குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு போகணுன்னா, இல்லை டைரெக்டாக போகணுன்னா, இல்லை யாரோ ஒரு ரிலேட்டிவாக பிக் பண்ணிட்டு போகணுன்னா. ஓகே, பட் போகிறது காரில் தான். ஓகே, ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வருது இல்லையா? ஓகே, ஸோ அதுக்கு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கோடிங். ஓகே, ஸோ த ப்ரோக்ராம் செக்ஸ் ஒன் ஆர் மோர் கண்டிஷன் and perform operations depending on true or false value of the condition. ட்ரூவாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபால்ஸாக இருந்தால் வேறு ஒரு sequence of codings will be displayed. Okay, so this true or false values only we will call it at binary value. Okay, so உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், computer will understand only binary language. Okay, ஸோ இதை தான் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நீங்கள் பைனரி கால்குலேஷன்லாம் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். ஓகே, பைனரி நம்பர்ஸ்ன்னு கம்ப்யூட்டரில் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் கூட இப்படி தான். ஸோ எய்தர் 0 or 1, that is true or false. Clear children? Okay, so next we are going to see how this is written in the algorithm. Okay, how the conditions are written in the algorithm. Okay, so அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த if statement. We are going to use this if statement. Okay, ஸோ இது வந்து கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டுன்னே சொல்லுவோம். ஓகே, அதனால தான் நான் இப்போவே உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ற டேர்ம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் படிச்சிங்கனாலும் அதில் கண்டிப்பாக இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இது வந்து அல்காரிதம் தான், அதனால் நம்மளோட லாங்குவேஜில் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வருது இல்லையா, இந்த கண்டிஷன் அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் தான் நம்மளோட என்னென்ன கொடுக்கணுமோ, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸாம்பிளில் ஓகே இஃப் ஓகே டு பிக் சில்ட்ரன் ஓகே தென் ஓகே, அப்போ ரூட் வந்து டிஃபர் ஆகும். அதை வந்து we will give it here. Steps to be taken when the condition is true or filled. Clear children? புரியுதா? இப்போ இன்னும் சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம 18 இயர்ஸ்க்கு மேலே தான் ஓட்டிங் பண்ண முடியும். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ ஓட்டிங்கில் வந்து இப்போ நம்ம ஈஸியாக கண்டிஷன் எழுதலாம். எப்படி எழுதுவோம்? இஃப் ஓகே இஃப் ஏஜ் ஓகே greater than 18. Okay, if age greater than 18, then
you can vote, otherwise not. ஓகே, ஸோ இப்போ இந்த அதர்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அதர்வைஸ் யூ காண்ட் ஓட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம்னா எல்ஸ். கிளியர் சில்ட்ரன்? அதை தான் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து அல்காரிதமில் நம்ம வந்து ஜஸ்ட்டு அதர்வைஸ் அந்த மாதிரி கூட எழுதலாம். பட் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்டில் we will call that as a else. ஓகே, ஸோ ஒரு அல்காரிதம் எழுதுகிறப்போ ஓகே உங்களுக்கு வந்து கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, கிளியர் சில்ட்ரன்? ஸோ எய்தர் வெறும்னே கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும் ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் நடக்கணும் அப்படின்னா we will use this. ஓகே, if you want to, இப்போ ட்ரூவாக இருந்தால் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நடத்தணும். ஓகே, ஃபால்ஸாக இருந்தால் வேறு நடத்தணும் அப்படின்னா you will be using these steps. ஓகே, இதுதான் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது. ஓகே, if condition is true, ஓகே, then if condition is true, then steps to be taken when the condition is. ஓகே, அதாவது கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா, கிளியர் சில்ட்ரன்? கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லை அல்காரிதமில் என்னென்ன ஸ்டெப் வரும்னு இங்கே எழுதுவோம். ஓகேவா? அதுவே ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு அதர்வைஸ்க்கு கீழே எழுதுவோம். கிளியர் சில்ட்ரன்? இது வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகே, ஸோ சிம்பிளாக இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு கண்டிஷன் வச்சு ட்ரூவாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நடத்தும், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் நடத்தணும் அப்படின்னா we will be using this condition or selection. ஓகே சில்ட்ரன், இதுதான் இந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we will see one example. Okay, so let us write a pseudocode and draw a flowchart where multiple conditions are checked to categorize a person as either child less than 13, teenager means greater than or equal to 13 but less than 20, or adult na greater than equal to 20. ஓகே, இதுதான் வந்து இதுக்கு வந்து சூடோ கோடும் ஃப்ளோ சார்ட்டும் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து யூ காண்ட் யூஸ் த சீக்வன்ஸ். கரெக்டாக? ஏன்னா சீக்வன்ஸாக நம்மளால் இது பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சைல்டு ஏஜ் வந்து கண்டிஷன். கரெக்ட் சில்ட்ரன்? ஏஜ் வந்து கண்டிஷன். சைல்டு less than 13, child less than 13, இது ஒரு கண்டிஷன். ஓகே, இன்னொரு கண்டிஷன் என்ன? ஏஜ் வந்து ஒருவேளை greater than equal to 13 ஆனால் less than 20 அப்படின்னா டீனேஜர். இதெல்லாம் தான் கண்டிஷன் அண்ட் சீக்வன்ஸ். ஓகே, இப்போது இதுவே வந்து greater than or equal to 20 அப்படின்னா என்ன? அடல்ட். ஓகே, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சில்ட்ரன், ஒரு செலெக்ஷனுக்கு கீழேயும் சீக்வன்ஸ் இருக்கும். புரியுதா? ஒரு செலெக்ஷன் டைப் ஆஃப் அல்காரிதம்க்கு ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழேயும் கண்டிப்பாக ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னென்ன இன்புட் வந்து வெறுமனே ஏஜ் தான். கரெக்டாக? அவங்க கொடுக்குற ஏஜை வச்சு தான் we are going to write the pseudocode. ஸோ ஏஜ் அதான் இன்புட் ஏஜ். கிளியர் சில்ட்ரன்? அடுத்து என்ன நம்ம ப்ராசஸ் பண்ணணும்? நம்ம ஏஜை செக் பண்ணணும். ஓகேவா? அது வந்து 13 விட கம்மியாக இருக்கா, இல்லை 13க்கும் 20க்கும் நடுவில் இருக்கா, இல்லை 20 விட ஜாஸ்தியாக இருக்கா, இதுதான் நம்ம செக் பண்ண வேண்டிய ப்ராசஸ்.
கிளியர் சில்ட்ரன்? அவுட்புட் என்ன? அந்த கண்டிஷன், அந்த நம்ம என்ன ஏஜ் என்ட்ரு பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல அவுட்புட் வரணும். ஓகே, ஸோ இதுதான் அவுட்புட். சைல்டு, டீனேஜர், அடல்ட், இது 3 தான் அவுட்புட். கிளியர் சில்ட்ரன்? இப்போ சூடோ கோட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டெப் என்னவாக இருக்கணும்? யூசர்கிட்ட இருந்து நம்ம ஏஜை வாங்கணும். கரெக்டாக? அப்போ தானே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி இன்புட் ஏஜ். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், இன்புட் ஏஜ். அதுக்கப்புறமா நான் ஏஜை வந்து செக் பண்ண போகிறேன். ஓகேவா? இஃப் ஏஜ் லெஸ் தேன் 13. ஓகே, ஒருவேளை ஏஜ் வந்து லெஸ் தேன் 13 இருந்தால் ஓகே, என்ன பிரிண்ட் ஆகணும்? சைல்டுன்னு பிரிண்ட் ஆகும். கிளியர் சில்ட்ரன்? இஃப் ஏஜ் வந்து லெஸ் தேன் 20 இருந்தால் தென் டீனேஜர்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ எல்ஸ், ஓகே, இது ரெண்டுமே இல்லைன்னா வேறு என்னவா இருக்கும்? அடல்ட்டாக தான் இருக்கும். ஓகே சில்ட்ரன்? ஸோ இதுதான் வந்து நீங்கள் லாஜிக்கை வச்சு கோடிங் எழுதுறது. இப்போ வந்து இங்கே நீங்கள் எழுதணும்னு அவசியமே இல்லை. எல்ஸ் இஃப் ஏஜ் ஓகே கிரேட்டர் தேன் 20ன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது இந்த 2 கேட்டகரியில் வரலனா கண்டிப்பாகவே இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதனால தான் நம்ம இந்த இடத்துல இந்த கண்டிஷன் எழுதலை. புரியுதா? ஓகே, ஸோ பிரிண்ட் அடல்ட். ஓகே, இப்போ நம்ம இதை ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். அதே தான், ஃப்ளோ சார்ட்டில் கண்டிப்பாக ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் இருக்குது, ஸ்டாப் இருக்குது, ஏஜ் என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கண்டிஷன் அப்படின்னா இந்த டெசிஷன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ப்ளீஸ் கோ அண்ட் செக். நியூ யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஏஜ் லெஸ் தேன் 13. ஏஜ் வந்து லெஸ் தேன் 13. எஸ்னா என்ன ஆகணும்? சைல்டுன்னு பிரிண்ட் ஆகணும். நோனா என்ன ஆகணும்? அடுத்த கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன? லெஸ் தேன் 20யா? ஸோ இது வந்து மாதிரி நோனா என்னன்னு பிரிண்ட் ஆகணும்? அடல்ட்டுன்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ எஸ் அப்படின்னா என்னன்னு பிரிண்ட் ஆகணும்? டீனேஜர் பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆன பிறகு இட் வில் எண்ட். கிளியர் சில்ட்ரன்? அதனால தான் இது எல்லாத்துக்குமே இப்போது ஏஜ் வந்து லெஸ் தேன் 13னா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டே ஆகாது, இந்த பக்கமே போகாது, இதோடு முடிஞ்சிடும். ஓகேவா? கிளியர்? அதே வந்து ஏஜ் வந்து 20 கீழேனா இதோடு முடிஞ்சிடும், ஸ்டாப் பண்ணி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதை விட ஜாஸ்தினா இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இட் வில் எண்ட். கிளியர் சில்ட்ரன்? ஸோ திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் செலெக்ஷன் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெப்பிட்டேஷன். ஓகே, ஸோ ரெப்பிட்டேஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். இப்போது நம்ம ஸ்கூல்லே எடுத்துக்கோங்களேன். ஓகே, தே வில் சே clap your hands for 5 times or jump for 25 times. Okay, so or you have to print a number or you have to write a number from 0 to 10. இந்த மாதிரி ஒரே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ் வரும். ஓகே, இப்போ clap your hands for 10 times now you are going to repeat the same action 10 times. கரெக்டா? ஓகே, ஸோ அதே மாதிரி தான் jump for 25 times அப்படின்னா you are going to jump, do the same action 25 times. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெப்பிட்டேஷன் சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க ஒரு கண்டிஷன் வச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், தட் இஸ் ரெப்பிட்டேஷன். கிளியர் சில்ட்ரன்? அதுதான் இன் ப்ரோக்ராமிங் ரெப்பிட்டேஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஐட்ரேஷன் ஆர் லூப்புன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி வந்து
செலெக்ஷனை வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே ரெப்பிட்டேஷனை வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து செலெக்ஷன் இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so a loop in an algorithm means execution of some program statement repeatedly till some specified condition is satisfied. ஒரு condition satisfy ஆற வரைக்கும் same thing we are going to repeat again and again. ஓகே, இப்போ clap for 5 timesனா ஓகே 5 times தான் நம்ம பண்ணணும், அதுதான் அங்கே கண்டிஷன். ஓகே, நம்ம என்ன ரிப்பீட் பண்ணுறோம், கிளாப் பண்ணுறத நம்ம ரிப்பீட் பண்ணுறோம், ஆனால் கண்டிஷன் என்ன 5 times, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியர் சில்ட்ரன்? இங்கேயும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ் ஆர் கால் பைனரி வேல்யூஸ். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட் சூடோ கோட் அண்ட் ட்ரா ஃப்ளோ சார்ட் டு அக்செப்ட் நம்பர் till the user enters 0 and then find their average. ஓகே, இப்போ என்ன ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு how will you calculate average? ஓகே, ஆவரேஜ் கண்டுபிடிக்க you know that sum divided by count. கரெக்டா? ஸோ உங்களுக்கு இப்போது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா சம்மும் தெரியணும், கவுண்ட்டும் தெரியணும். சம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டோட்டல். கவுண்ட்டுன்றது எத்தனை நம்பர். இப்போ நம்ம 5 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா அந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இதுதான் லாஜிக். கரெக்டாக? ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமாக எழுதுவோம், அதுக்கு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு சூடோ கோடும் எழுத போகிறோம், அதே மாதிரி ஃப்ளோ சார்ட்டும் வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா யூசர் வந்து 0ன்னு என்ட்ரு பண்ணுற வரைக்கும் நீ நம்பரை வாங்கணும். ஓகே, ஒன்ஸ் யூசர் 0ன்னு என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா ஓகே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆவரேஜை கால்குலேட் பண்ணிடணும். இதான் கண்டிஷன். ஸோ இங்கே கண்டிஷன் என்ன, யூசர் 0ன்னு என்ட்ரு பண்ணுற வரைக்கும் யூ ஹாவ் டு கெட் த நம்பர் ஃப்ரம் த யூசர். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா I am going to assume okay that count is equal to 0 and sum is equal to 0. okay, countன்றது இது நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து 0 நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட சம் அதாவது டோட்டல் அதையும் நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, என்ன வந்து இன்புட், என்ன யூசர்கிட்டேருந்து நம்ம என்ன இன்புட் வாங்கணும், நம்பர் தான். ஓகே, அதுதான் இங்கே இன்புட் நம்பர். கிளியர் சில்ட்ரன்? அடுத்து while number is not equal to 0. எப்படி வந்து அங்கே நம்ம இஃப் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் லூப்பிங்கில் we will use while. ஓகே சில்ட்ரன், எப்பயுமே லூப்பிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா while யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ while number is not equal to 0, நம்பர் வந்து 0 இல்லாத வரைக்கும் you have to repeat the step 4 to 6. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே ரெப்பிட்டேஷனல் ஸ்டெப், இதான் இங்கே லூப்பிங் ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 0வா இல்லாத வரைக்கும், நம்பர் வந்து 0வா இல்லாத வரைக்கும் you have to repeat the step 4 to 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் சில்ட்ரன்? அதுக்கப்புறமா sum equal to sum plus number. ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம், இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், அசியூம் பண்ணிட்டேன், அதாவது sum equal to 0, count equal to 0. இனிஷியலாக இப்போ இதுதான் இருக்குது. ஓகே, இப்போ நான் யூசர், நான் வந்து என்ன என்ட்ரு பண்ணுறேன்னா ஃபஸ்ட் டைம் 1ன்னு என்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் 1ன்னு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் 1ன்னு என்ட்ரு பண்ணேன்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணும், இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணும், இந்த ஸ்டெப்பை பண்ணும். அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்,
sum equal to sum plus number. இப்போ sum என்ன 0 கரெக்டா? அப்போ first என்னாகும் sum equal to clear children 0 plus 1. ஏன்னா இப்போ வந்து நம்பர் என்னது 1 sum என்னது 0 ஓகேவா which is equal to இப்போ சம்மில் என்ன ஸ்டோர் ஆகும் 1ன்னு ஸ்டோர் ஆகிடும். இப்போ சம் என்னது 1. இப்போ இது வந்து 0 கிடையாது 1. clear children? அடுத்து count equal to count plus 1. ஓகேவா count equal to count plus 1. இப்போ count என்ன 0 0 plus 1. இப்போ count என்னவா மாறி போச்சு 1ஆ மாறி போச்சு. ஸோ இப்போ 0 கிடையாது இது 1. ஓகே எகெயின் இன்புட் நம்பர். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் திருப்பி இன்புட் நம்பர். இப்போ நான் என்ன நம்பர் என்ட்ரு பண்ண போகிறேன்னா 2 என்ட்ரு பண்ண போகிறேன். clear children? இப்போ என்னோட நம்பர் என்ன 2. ஓகே ஸோ நாட் ஈக்குவல் டு 0. எகெயின் இட் வில் ரிப்பீட் 4 to 6 ஸ்டெப்பு கரெக்டா? அப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்ன சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம்பர். ஓகே எகெயின் இப்போ சம் ஈக்குவல் டு இப்போ சம் என்னது 1. அப்போது 1 ப்ளஸ் ஓகே நம்பர் என்ன 2. ஸோ இப்போ சம் என்னவா மாறி போச்சு 3ஆ மாறி போச்சு. இப்போ 1 கிடையாது 3. clear children? ஓகே அதே மாதிரி தான் count equal to count plus 1. count equal to இப்போ count என்ன 1. அப்போ 1 plus 1. ஸோ count இப்போ என்ன 2 கரெக்டா? count இப்போ என்னவா மாறி போச்சு 2. clear children? ஸோ till நீங்கள் வந்து 0 அப்படின்னு என்ட்ரு பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது எகெயின் இன்புட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 0ன்னு என்ட்ரு பண்ணிடுறேன். ஓகே அப்போ என்ன ஆகிடும் while number is not equal to 0. அப்போ இப்போ ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. அப்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் 7க்கு வந்துடும். ஓகே ஸோ ஸ்டெப் 7 என்ன கம்ப்யூட் ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை கவுண்ட். ஓகே ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை கவுண்ட். இப்போ சம் என்ன 3 கரெக்டா? கவுண்ட் என்ன 2. clear children? ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? தென் பிரிண்ட் ஆவரேஜ். clear children? ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுகிறப்போவும் இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஃப்ளோ சார்ட்டும் அதே மாதிரி. clear children? ஸோ ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். ஓகே ஸோ சேம் திங் நீங்கள் வந்து சூடோ கோட் மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் இட் வெரி ஈஸி டு ட்ரா ஃப்ளோ சார்ட். ஸோ ஸ்டார்ட். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் கவுண்ட். ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இங்கே அசியூம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே அசியூம் பண்ணுறோம். அடுத்து இன்புட் நம்பர் வாங்குகிறோம். ஓகே இது வந்து ஈக்குவல் டு கண்டிஷன், இதுதான் ஈக்குவல் டு கண்டிஷன். ஓகே இங்கே தான் நம்ம வந்து நம்பரை செக் பண்ணுறோம் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு. ஸோ நம்பர் வந்து 0வா இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அப்போ தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் கரெக்டாக. அதனால தான் எஸ் கண்டிஷனில் average equal to number sum divided by count, print average, stop. clear children? இப்போது no அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், sum equal to sum plus number, அடுத்து count equal to count plus 1, input n. நம்ம ஏற்கனவே இந்த flow பார்த்தோம் இல்லையா, சூடோ கோட் எழுதுகிறப்போ சேம் திங். clear children? ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் repetition. okay so flow of control அப்படின்றப்போ you are going to study or you have studied about 3 things. One is sequence, selection, repetition. okay so sequence la it is very easy, it's a normal next step. okay ஒரு step by step algorithm எழுதணும்னா
that is called sequence. Okay, இதே வந்து செலெக்ஷனில் we used if. okay, so அதே மாதிரி repetition வந்து we will call it as looping statement also, and in this we have used this while. Clear children? Okay, so I hope you understood. If you have any doubt கண்டிப்பா comment sectionல கேளுங்க, I will answer you. And please share the video to your friends also. Okay, thank you children.